வணக்கம். இன்னைக்கு வீடியோல சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல கடக ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் எந்தெந்த விஷயத்துல நடக்கும்? எதுல கவனமா இருக்கணும்? எதுல வேகமா செயல்படணும்? அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் யாராவது கடக ராசியில் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளவு நாள் கடக ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 8ஆம் வீட்டிற்கு வருகிறார். அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் வருவது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான பலனை தராது. ஆனா ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா அப்படிங்கிறத நான் எப்பவுமே எந்த ராசி பலன் வீடியோ நான் எடுத்தாலும் அதுக்கு தயார் செய்தாலும் நான் எப்பொழுதுமே பார்ப்பது, எந்த ஒரு கிரகமும் கஷ்டத்தையும் கவலையையும் கொடுத்தாலும் அதில் ஏதேனும் விதிவிலக்கு இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கவனமா பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த அஷ்டமச்சனியில கடக ராசிக்கு ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்கா, ஏதாவது விதிவிலக்கு இருக்கா, நல்ல பலன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன். வரும் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களோட 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த 10ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் குறையும். அதன் பிறகு மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம், அதாவது இப்ப இருந்து மே மாசம் வரைக்கும் 6 மாசம், அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு குரு வருவார். அப்ப 11ஆம் வீட்டில் குரு இருப்பார். அங்கிருந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை உறுதியாக தருவார். அப்ப அதுல ஒரு வருஷம் உங்களுக்கு சனியின் தாக்கம் குறைவாக இருக்கும். சனி பகவானின் வேகத்தை அவர் குறைப்பார். அது ஒரு சிறப்பு. அப்ப இப்ப இருந்து ஒரு 6 மாதம், அதன் பிறகு ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது அஷ்டமச்சனியின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். அப்ப அஷ்டமச்சனி பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அஷ்டமச்சனி கடக ராசிக்கு பாதிக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காகவே குரு பகவான் 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருந்து நல்ல பலன்களை தருவார். அப்போ என்னதான் அஷ்டமச்சனி கடுமையான பாதிப்பை கொடுத்தாலும் அதுல சில ஏற்றத்தையும் சில முன்னேற்றத்தையும் சில லாபத்தையும் நீங்கள் பெறுவதற்கு குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இந்த சனி பயிற்சியில் இருப்பார். கடக ராசிக்கு 8ஆம் வீடான கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெறுவதால் தான் இந்த அளவிற்கு கடுமையான ஒரு கஷ்டத்தையும் கடுமையான ஒரு அஷ்டமச்சனியின் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அதனால நீங்க குருவின் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைப்பதால், குரு உங்களுக்கு சாதகமான இடத்தில் 1.5 ஆண்டு காலம் இருப்பதால் நிச்சயமாக எதையும் சமாளிக்கும் சக்தி, எதையும் சமாளிக்கும் திறமை உங்களிடத்தில் இருக்கும். எப்பெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னா, நீங்க புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது, புதிய தொழில் தொடங்குவது, புதிதாக எந்த ஒரு வேலையோ தொழிலோ வியாபாரமோ அல்லது எந்த ஒரு செயலையும் புதுசா செய்யற மாதிரி இருந்தா ஒரு முறைக்கு 2 முறை நீங்க யோசித்து செய்யணும். உங்களோட பிறந்த ஜாதகம், அதாவது ஜனனகால ஜாதகத்தை எடுத்து அதில் இருக்கும் தசா புத்தி, என்ன தசா புத்தி இப்ப நடக்குது, உங்களோட லக்னம் என்ன, லக்னத்திற்கு மற்ற கிரகங்கள் எங்க இருக்கு, கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எங்க இருக்குங்கிறதெல்லாம் சரியாக ஆலோசித்து தான் செய்யணும். உங்களோட தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இந்த அஷ்டமச்சனி உங்களை எதுவுமே செய்யாது. அதே மாதிரி அஷ்டமச்சனியில் பல்வேறு பலன்களை பெற்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அது எல்லாத்துக்கும் காரணம் அவர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். ஒருவருக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்து விட்டால் அஷ்டமச்சனியோ 7.5 சனியோ எந்த ஒரு கெடுதலையும் செய்யாது, எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. யாரிடமும் நீங்கள் ஏமாந்து போற மாதிரி ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தராது. இப்ப எப்படி புதிய முதலீடு தொழில எச்சரிக்கையா இருக்கணுமோ அது மாதிரி புதிய நபர்களிடம் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. புதிய நபர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு கவர்ச்சிகரமான அதிக ஆசை தரக்கூடிய எந்த ஒரு முதலீட்டையோ அல்லது எந்த ஒரு பேச்சையும் நம்பாதீங்க. அஷ்டமச்சனி காலகட்டத்தில் அதிக ஆசை அதிக லாபம்
உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையை தந்துவிடும். அதாவது பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான லாபத்தின் மீது உள்ள மோகம், இது எல்லாம் உங்களை மிகப்பெரிய துன்பத்தில் ஆழ்த்திவிடும். அதே மாதிரி எத்தனை பேர் உங்ககிட்ட சொன்னாலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதோ, சட்டவிரோதமான காரியங்கள்ல செய்யலாம்னு நினைக்கிறதோ தப்பு. நீங்கள் நேர் வழியில் சென்றால், யாரையும் ஏமாத்தாம நீங்க தொழில் வியாபாரம் செய்தால், யாரோட உழைப்பையும் நீங்கள் உறிஞ்சாமல், யாரோட உழைப்பையும் நீங்கள் மதிக்காமல் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் சரியாக கடைபிடித்தால் உங்களுக்கு அஷ்டமச்சனியில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நான் எவ்வளவு வேண்டுதல் வைத்தாலும், நான் என்ன விஷயத்தை செய்தாலும், எத்தனை திட்டமிட்டாலும், அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த விஷயத்தில் வெற்றியோ முன்னேற்றமோ அதிர்ஷ்டமோ அள்ளி கொடுக்கக்கூடியவர் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை நம்புங்கள், கடவுளை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இறைவனை நம்பினால் அஷ்டமச்சனி உங்களை எதுவுமே செய்யாது. நவ கிரகங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சிவபெருமானை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். எப்பெல்லாம் நீங்க வீட்டுல அல்லது அலுவலகத்துல, வியாபாரம் செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஓம் நமச்சிவாயா சொல்லிக்கொண்டே இருங்கள். பஞ்சாட்சர மந்திரத்திற்கு அனைத்து கிரகங்களும் கட்டுப்படும். அப்படிப்பட்ட பஞ்சாட்சரத்தை சொல்லுவதால் நிச்சயமாக உங்களுக்கு அஷ்டமச்சனியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் 2.5 ஆண்டு காலத்தையும் நீங்கள் அருமையாக கடந்து விடலாம். அஷ்டமச்சனியோ 7.5 சனியோ எப்ப பாதிக்கும்னா, போன ஜென்மத்திலோ இந்த ஜென்மத்திலோ பாவத்தை சேர்த்திருந்தால், கர்மாவை சேர்த்திருந்தால், அது கெட்ட கர்மாவாக இருந்தால் உங்களுக்கு 7.5 சனியும் அஷ்டமச்சனியும் அர்த்தாஷ்டமச்சனியும் கண்டச்சனியும் பாதிப்பை தரும். அந்த மாதிரி ஏதேனும் கர்மாக்கள் இருப்பவர்களுக்கு இது பாதிப்பான காலம். ஆனா அப்படி கர்மாக்கள் இருக்கோ இல்லையோ, நீங்கள் உங்கள் கர்மாவை நீக்குவதற்கும் உங்கள் பாவத்தை களைவதற்கும் தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் பெரிய அளவிலான உதவிகள் செய்யுங்க. அவர்களோட படிப்புக்கோ அவர்களோட அன்றாட வாழ்க்கைக்கோ உதவி செய்யுங்கள். சிலருக்கு உடல் உறுப்புகள், அதாவது கை கால் செயற்கையாக பொருத்துற மாதிரி இருந்தா அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. விதவைகள் சொல்லக்கூடிய கைம்பெண்ணுக்கு நீங்கள் அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்யுங்க. அவர்களோட குழந்தைகளின் படிப்பிற்கோ அவர்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதே மாதிரி வயது மூத்தவர்கள், வயோதிகர்களுக்கு போர்வு வாங்கி கொடுக்கிறதோ, உணவு வாங்கி கொடுக்கிறதோ, அல்லது அவங்களோட குடியிருக்கிற வீடு ஏதாவது பழுதடைந்திருந்தா இங்க அவங்களுக்கெல்லாம் கூரை வெஞ்சு கொடுங்க, அல்லது ஒரு தார்பாலின் வாங்கி கொடுங்க. இது மாதிரி உதவிகள் நீங்கள் செய்தால் இந்த மாதிரியான தான தர்மங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த சனி பெயர்ச்சியும் சரி, எந்த சனி தோஷமும் அவர்களை எந்த விதத்திலுமே பாதிக்காது, துன்புறுத்தாது. எந்த விதத்திலும் உங்களுக்கு கஷ்டம் என்பது வராது. இந்த மாதிரியான தான தர்மங்களில் நீங்கள் ஈடுபட்டால் இந்த அஷ்டமச்சனியை ரொம்ப அசால்ட்டாக நீங்க கடந்து போயிடலாம். அஷ்டமச்சனியின் பொழுது முடிந்தவரை சனிக்கிழமை ஒருவேளையாவது விரதம் இருந்து சனி பகவானை நினைத்து நீங்கள் உணவருந்தினால் நிச்சயமாக அந்த விரதத்தை சனி பகவான் ஏற்றுக்கொள்வார். அஷ்டமச்சனியில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த அஷ்டமச்சனியின் காலத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திருநள்ளாரோ, தேனி அருகில் இருக்கும் குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கோ, அல்லது திருக்கொல்லிக்காடில் இருக்கும் பொங்கு சனீஸ்வரர் கோவிலுக்கோ சென்று சனிக்கிழமைகளில் எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தால் நிச்சயமாக இந்த அஷ்டமச்சனியில் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் இல்லாமல் அனைத்து வாய்ப்புகளும், எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். எந்த ஒரு புதிய காரியங்களிலும் அது பலன் தராமல் இருக்கும், அது ஏமாற்றத்தை தரும்னா அது உங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வையும் அந்த மாதிரி ஒரு ஞானத்தையும் சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கட்டும் என்று சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.